வணக்கம். வேந்தரின் நம்ம தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் அரசி சுதாகரன். நான் தாரணி முருகேசன். இன்றைய நாளின் முக்கிய செய்திகளை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். சென்னை உள்ளிட்ட 31 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றும் புயல் உருவாகும் சூழ்நிலை காரணமாக தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதியில் காலை முதல் கனமழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் எதிரொலியாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வேளச்சேரி, பள்ளிக்கரணை, சைதாப்பேட்டை, கிண்டி, ராயபுரம், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், வடபழனி, கோயம்பேடு, வளசரவாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து மிதமான மழை பெய்தது. கனமழை தாக்கத்தால் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். தமிழகத்தில் இன்று பரவலாக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. தொடர்ந்து பரனூர், சிங்கப்பெருமாள் கோவில், மறைமலை நகர், பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், ஊரப்பாக்கம் மற்றும் கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. மேலும் கனமழையால் இருசக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்து உள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனால் நாகை, வேளாங்கண்ணி, நாகூர், கீழ்வேளூர், திட்டச்சேரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. கனமழை காரணமாக 3000க்கும் மேற்பட்ட பைபர் படகு மற்றும் விசை படகுகள் துறைமுகங்களில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கா வண்ணம் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் இன்று காலை 10 மணி முதல் சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் சென்னை விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அதில் கொல்கத்தா, திருவனந்தபுரம், திருச்சி, மதுரை, புவனேஸ்வர், மும்பை, கோவை, ஹைதராபாத் ஆகிய பகுதிகளிலிருந்து வந்த 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரமாக வானில் வட்டம் அடித்தன. அதேபோல மும்பை, கோவை, டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட 10 விமானங்களும் தாமதமாக புறப்பட்டு சென்றன. மேலும் கனமழை மற்றும் சூறைக்காற்றின் வேகம் குறைந்த பின்பு விமானங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தரையிறங்க அனுமதிக்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிவகங்கையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற டெக்வாண்டோ போட்டியில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று அசத்தினர். சிவகங்கையில் அமைந்துள்ள திறந்தவெளி விளையாட்டு அரங்கில் பள்ளி கல்வித்துறை சார்பில் மாவட்ட அளவிலான டெக்வாண்டோ போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டம் முழுவதும் இருந்து அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். ஆண், பெண் இருபாலர் என தனித்தனியே பிரிக்கப்பட்டு 14, 17, 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் என 3 பிரிவுகளாக போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டவர்கள் ஆக்ரோஷத்துடன் போட்டியிட்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு சான்றிதழும் பரிசும் வழங்கப்பட்டன. மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இடத்தை பெறும் வீரர் மற்றும் வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். கோவையில் நடைபெற்ற மாநில அளவிலான வாள்வீச்சு போட்டியில் 500க்கும் மேற்பட்ட வீரர், வீராங்கனையர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். ஒலிம்பிக் விளையாட்டில் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் ஃபென்சிங் எனும் வாள்வீச்சு விளையாட்டு போட்டிகளில் தமிழக மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் செலுத்த தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் கோவையில் தமிழ்நாடு வாள்வீச்சு சங்கம் மற்றும் கோயம்புத்தூர் வாள்வீச்சு சங்கம் ஆகியோர் இணைந்து நடத்திய மாநில அளவிலான வாள்வீச்சு விளையாட்டுப் போட்டிகள் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றன.
4 நாட்கள் நடைபெற உள்ள இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஜூனியர் மற்றும் சீனியர் என 3 பிரிவின் கீழ் போட்டிகள் நடைபெற்றன. இதில் வாளை ஆவேசமாக சுழற்றிய வீரர் வீராங்கனைகள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி காண்போரை வியக்க வைத்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை கொரட்டூரில் 5 லட்சம் கைவிரல் ரேகை மூலம் அவரது பிரம்மாண்ட உருவப்படத்தை வரைந்து ஓவிய மாணவர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர். கன்னியாகுமரியை சேர்ந்த ஓவியர் சிவராமன் தலைமையில் 100 ஓவிய மாணவர்கள் ஒன்றிணைந்து இந்த உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டனர். அதன்படி 5000 சதுர அடியில் கேன்வாஷில் 100 ஓவிய மாணவர்கள் ரோலெக்ஸ் பெயிண்ட் மூலம் தங்களது கைரேகையை பதிவு செய்தனர். தொடர்ந்து சுமார் 50 லட்சம் கைரேகை பதிவு செய்து உதயநிதி ஸ்டாலின் உருவப்படம் வரையப்பட்டது. 6 மணி நேரம் வரைந்த இந்த ஓவியம் உலகிலேயே மிகப்பெரிய ஓவியம் என யுனெஸ்கோ உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்ச்சியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ராஜன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு உலக சாதனை படைத்த மாணவர்களை வாழ்த்தி சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பி. சுசிலாவின் 88வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பாரம்பரிய முறைப்படி கிராமோபோன் ரெக்கார்டு மூலம் இசை போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. துமுக்குண்டு கிராமத்தில் தமிழ்நாடு ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இருந்து 100க்கும் அதிகமான ஒலிபெருக்கி அமைப்பாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கூம்பு வடிவ ஒலிபெருக்கி மூலம் பாரம்பரிய முறைப்படி கிராமோபோன் ரெக்கார்டு மூலம் பி. சுசிலா, டிஎம்எஸ் சீர்காழி கோவிந்தராஜன், ஜானகி பாடல்களை ஒலிக்க வைத்து போட்டியில் விறுவிறுப்பை கூட்டினர். இரு தரப்பினரில் யாருடைய பாடல் அதிக சத்தத்துடனும் தெளிவாகவும் ஒலிக்கப்படுகிறதோ அவர் வெற்றியாளராக கருதப்படுவர். 3 சுற்றுகளாக நடைபெறும் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அமைந்துள்ள பூம்பாறை கிராமத்தில் இருந்து குண்டுப்பட்டி, பழம்புத்தூர் போன்ற கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சாலைகள் மிகவும் மோசமான சூழ்நிலையில் காணப்படுகின்றன. சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை தார் சாலை போட்டதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் குண்டும் குழியுமாக உள்ளது. மேல்மலையிலிருந்து அவசர காலங்களில் இச்சாலைதான் 2 கிராமங்களுக்கு முக்கிய சாலையாக விளங்கும் நிலையில் தற்போது பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்துள்ளனர். மேலும் கிராம மக்களின் அவசர தேவைகளான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு துறை வந்து செல்ல முடியாத பாதையாக மாறி வருகிறது. இச்சாலையில் 2 முதல் 3 அடி பள்ளங்கள் அநேக இடங்களில் காணப்படுவதால் அடிக்கடி கீழே விழுந்து காயங்கள் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தலையிட்டு சீரமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே ரயிலுக்காக காத்திருந்த பயணிகளை கஞ்சா போதையில் வந்து தாக்கிய இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆவடி அருகே உள்ள இந்து கல்லூரி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக பயணிகள் காத்திருந்தனர். அப்போது கஞ்சா போதையில் அங்கு சென்ற 4 இளைஞர்கள் கையில் உருட்டுக்கட்டைகள், பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்டவற்றை வைத்துக் கொண்டு தரையில் தட்டியும் அங்கு இருக்கும் இரும்பு கம்பிகளை அடித்தும் அச்சுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து அங்கு நடைமேடையில் ரயிலுக்காக காத்திருந்த சில பயணிகளையும் கல்லூரி மாணவர்கள் கஞ்சா போதையில் தாக்கியதால் அதிர்ச்சி அடைந்தனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள சிவலோகநாதர் சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத 2வது சோமவாரத்தை முன்னிட்டு
108 சங்க அபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சீர்காழி அடுத்த திருப்போங்கூர் கிராமத்தில் நந்தனாருக்கு நந்தி விலகி நின்ற ஸ்தலமாக விளங்கக்கூடிய சவுந்தரநாயகி அம்பாள் சம்மேத சிவலோகநாதர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற இந்த கோவிலில் கார்த்திகை மாதம் 2வது சோமவாரத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக புனித நீர் நிரப்பப்பட்ட சங்குகள் நெல் மற்றும் அரிசி மீது வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காட்டப்பட்டன. தொடர்ந்து சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டு வேத விற்பனர்கள் பூஜை செய்து புனித நீர் அடங்கிய சங்குகள் மூலவர் சிவலோகநாத சுவாமிக்கு அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருவண்ணாமலையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதிக கட்டணம் வசூலித்தால் அதிரடி நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். திருவண்ணாமலையில் மாவட்ட காவல்துறை சார்பில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இடையேயான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய காவல்துறை அதிகாரி சதீஷ்குமார், திருவிழாவின் போது காவல்துறை மூலம் ஆட்டோக்களுக்கு டிரைவர் பெயர், முகவரி, ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புக், போட்டோ போன்ற விவரங்கள் சேகரிக்கப்பட்டு QR கோடு வசதியுடன் கூடிய அடையாள அட்டை வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகமாக வசூலிக்க கூடாது எனவும் அதிக நபர்களை ஆட்டோக்களில் ஏற்றி செல்லக்கூடாது என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடனா நதி அணையின் மதகில் ஏற்பட்ட உடைப்பால் குளங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே 85 அடி முழு கொள்ளளவு கொண்ட கடனா நதி அணை உள்ளது. இந்த அணையின் மூலம் 15,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்த நிலையில் அணையில் இருந்து செல்லும் கால்வாய் மூலம் அதிகமாக தண்ணீர் மற்றும் உபரி நீர் வந்தால் வெளியேற்றுவதற்காக அந்த பகுதியில் மதகு ஒன்று வைத்துள்ளனர். பல ஆண்டுகளாக இந்த மதகு பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெறாததால் தற்போது உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியாகி வீணாகி செல்கிறது. இதனால் குளங்களுக்கு தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் சுமார் 500 ஏக்கர் விவசாயம் கேள்விக்குறியாகி உள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் வீட்டுக்குள் புகுந்த 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக மீட்டனர். சிங்கம்புணரி கீழக்காட்டு ரோடு தெருவை சேர்ந்த கதிரேசன் என்பவரது வீட்டில் பாம்பு புகுந்துள்ளதாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சிங்கம்புணரி தீயணைப்புத் துறை நிலைய அலுவலர் பிரகாஷ் தலைமையிலான குழுவினர் விரைந்து வந்து வீட்டில் இருந்த பழைய மர சாமான்கள் அடியில் பதுங்கியிருந்த 6 அடி நீளம் கொண்ட நல்ல பாம்பினை லாவகமாக பிடித்தனர். பாம்பு பிடி உபகரணங்கள் மூலம் பிடிக்கப்பட்ட பாம்பு சாக்கு பையில் போட்டு அடைக்கப்பட்டு அருகில் உள்ள வனப்பகுதியில் பத்திரமாக விடுவிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் உடல்நலம் பாதித்த தலைமை ஆசிரியரை மாற்றக் கோரி பெற்றோர்கள் ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. காளையார்கோவில் அருகே உள்ள கொல்லங்குடியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இந்த பள்ளியில் பணியாற்றி வந்த தலைமை ஆசிரியை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 5ஆம் வகுப்பு பாடங்களை நடத்தி வந்தார். கடந்த சில மாதங்களாக தலைமை ஆசிரியை தேவசேனாவிற்கு உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் பெற்றோர்கள் வேண்டுகோளுக்கிணங்க தன்னார்வலர் ஒருவர் பாடம் நடத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தன்னார்வலர் பாடம் நடத்துவதற்கு கல்வித்துறை அதிகாரிகள் அனுமதி மறுத்ததால் கடந்த 2 மாதங்களாக வகுப்பு நடத்த யாருமின்றி மாணவ மாணவிகள் அவதியடைந்து வந்தனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் தலைமை ஆசிரியை மாற்றிவிட்டு வேறு ஆசிரியை நியமிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். தலைமை ஆசிரியரால் உடல் நல்ல சரியில்லை. 5ஆம் வகுப்புக்கு நல்ல முறையாக பாடம் நடத்தினா அடுத்த 6ஆம் கிளாஸுக்கு அதுக்கு போகிறதுக்கு இவங்களால முடியலைங்க, நடத்த முடியல. இவ்வளோ நாளும் தன்னார்வலர் போட்டு நடத்தினா இப்போ அதையும் அவங்க நிப்பாட்டினால இவங்களால முடியலை. நாங்கள் அதை போட சொல்லி கேட்டதுக்கு அவங்க முடியாதுன்ட்டாங்க. அதனால் நாங்கள் வேறு ஆசிரியரே மாற்றி கொடுத்தா அவங்க அடிப்படை கல்வி நல்லபடியாக சொல்லி கொடுப்பாங்க 5ஆம் வகுப்புக்கு. அதுக்காக வேறு ஆசிரியர் மாற்ற சொல்லி மனு கொடுக்க வந்திருக்கோம். கரூர் பேருந்து நிலையத்திற்கு வெளியே மேற்கு பிரதர்சனம் சாலையில் உள்ள மதுபான பாரில் காலையிலேயே மது அருந்துவிட்டு போதையான இளம்பெண் ஒருவர் சாலையில் அலப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த கரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இளம்பெண்ணின் அட்ராசிட்டி குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன.
தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதிய சங்கத்தினர் 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்துணவு, அங்கன்வாடி, வருவாய் கிராம ஊழியர்கள், ஊராட்சி செயலாளர்கள், ஊர்ப்புற நூலகர்கள், தொகுப்பு ஊதிய வனக்காவலர்கள், பட்டு வளர்ச்சித்துறை ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் குறைந்தபட்சம் ஓய்வூதியம், மாதம் 7,850 விழுக்காடு உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட தமிழ்நாடு அரசு துறை ஓய்வூதிய சங்கத்தினர் தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி காந்தி பஜாரில் அமைந்துள்ள நகை கடையில் போலி நகையை அடகு வைத்து பணம் கேட்டவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்துள்ள சம்பவம் அரங்கேறியுள்ளது. பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த இந்த மோசடி சம்பவம் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் போலி நகையை அடகு வைத்தவர் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. ஐயோ ஒன்று நான் சொல்கிறதுக்கு இல்லைப்பா, எப்பா எல்லாம் உண்மை விஷயம் தெரிஞ்சு போச்சுப்பா, தயவுசெய்து வாப்பா, நீ நேரில் வந்தீங்கன்னா விட்டு பேசிட்டு என்னை வெளியே கூட்டின்னு போடுப்பா, நான் ரொம்ப என்னப்பா பண்ணுவேன், நான் வந்துட்டு மாட்டிக்கிறேன்ப்பா, மன்னிச்சு விட்டுறேங்கண்ணா. இதோட நான் இந்த தொழிலும் விட்டுறேன், என் கை தொழிலே பார்த்துன்னு இருந்துறேண்ணா. நான் இதோட என் முடிய வெட்டுறேன் தொழில். வேலூர் மாவட்டம் காகிதப்பட்டறை மேலாண்டை தெருவை சேர்ந்த வாசன் என்பவர் தந்து வீட்டின் அருகே நிறுத்தி வைத்திருந்த ராயல் என்ஃபீல்டு பைக் மர்ம நபரால் நள்ளிரவில் திருடப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் பைக்கை திருடி சென்ற நபரை தேடி வருகின்றனர். அதானி குறித்த அறிக்கை வெளியிட்ட பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் பற்றிய செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்த பதிலால் வெகுண்டெழுந்த பாமகவினர் அதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்ட பாமக சார்பில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு கருப்பு கொடி ஏந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்ததால் பதற்றமான சூழல் நிலவியது. அதேபோல ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாமக சார்பில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று கருப்பு கொடிகளை ஏந்தியபடி முதல்வரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்களை கைது செய்த போலீசார் தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்துள்ளனர். தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேற்கு மாவட்ட பாமக சார்பில் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை திருவள்ளூர் போலீசார் கைது செய்து பேருந்தில் ஏற்றி அழைத்து சென்றனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்ட பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் தாலுகா அலுவலகம் அருகே 50க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் கண்டன கோஷங்களை எழுப்பியபடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தவர்கள் போலீசாரால் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஊத்துக்கோட்டை முதல் பெரியபாளையம் வரையிலான நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக மிகவும் மோசமான நிலையில் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் அதிக விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தின் தமிழக எல்லையில் நுழைவாயிலாக உள்ள ஊத்துக்கோட்டையில் இருந்து பெரியபாளையம் வரை சுமார் 20 கிலோமீட்டர் சாலையில் நாள் ஒன்றுக்கு பல்லாயிரக்கணக்கான கனரக வாகனங்கள் சென்று வருகின்றன. இந்த சாலை கடந்த வருடம் மாநில நெடுஞ்சாலையிலிருந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு ஒப்படைக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அதிகப்படியான பாரங்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக வாகனங்களால் ஊத்துக்கோட்டை முதல் பெரியபாளையம் வரை சாலையில் மரண பள்ளத்தாக்குகள் போல காட்சியளிக்கின்றன. குறிப்பாக ஊத்துக்கோட்டை, தாராட்சி, பாலவாக்கம், பெரம்பூர், சூளைமேனி, தண்டலம், ஆத்துப்பாக்கம், பெரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை படுமோசமாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது.
இரவு நேரங்களில் பள்ளங்கள் தெரியாமல் விபத்திற்குள்ளாவதாகவும் இங்கேயே பிரசவமாகிவிடுவது போல குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாகவும் கவலையுடன் கூறுகிறார் அப்பகுதியைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் இன்பராஜ். நாங்கள் ஆட்டோவில் முழங்காமல கூட்டு போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க, வயிறு வலிக்குதுன்றாங்க. இங்கே பிரசவம் ஆகிற மாதிரியா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நைட்டில் போகும்போது வந்து ரொம்ப பள்ளம், பெரிய பள்ளம் தான், பெரிய பெரிய பள்ளமெல்லாம் இருக்குது. அந்த பள்ளத்தில் ஆட்டோ போக முடியல, பஸ்ஸு போக முடியல, ஒவ்வொருத்தர் பைக்கில் கூட ஆக்சிடென்ட், நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. மேலும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தும் அரசாங்கம் தங்களின் அடிப்படை தேவையான இந்த சாலையை சீரமைத்து கொடுக்க வேண்டி பகுதிவாசி வேண்டுகோள் விடுத்துள்ளார். குண்டும் குழியுமா இருக்கிற அந்த ரோடை வந்துட்டு சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த அரசாங்கம் நல்லா உதவிகரமாக இருக்கும். நிறைய திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் வந்து பண்ணியிருக்கு மக்களுக்காக. இதை மெயினாக வந்து இந்த ரோடு தான் நம்ம வந்து மெயின்படுத்தி பார்க்கணும். அதனால இந்த ரோடு வந்துட்டு இருக்கிற அந்த குண்டு குழியுமா இருக்கிற ரோடு வந்து சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா மழைக்காலம் வேற, மழையில் நிறைய விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் வந்து இதை சரி பண்ணி கொடுத்துக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். வணக்கம். வணக்கம்.